தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இந்த வசனத்தை பவுலடிகளார் பிலிப்பிய மக்களுக்காக எழுதுகிறார். முதலாவது என் தேவன், தன்னுடைய தேவனை அவர் உரிமையோடு இங்கே சொல்லுகிறத பார்க்க முடிகிறது. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அவர் ஆண்டவரை ருசி பார்த்து அவர் அந்த ஐஸ்வரியத்தினால தன்னுடைய குறைவெல்லாம் நிறைவாக்கப்பட்டதை உணர்ந்து ருசித்து தான் அவர் அப்படி எழுதுகிறார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி என் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்கி இருக்கிறார். அதனால் அவர் ஜனங்களுக்கு எழுதுகிறார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவான். எபேசியருக்கு எழுந்த புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. அதையும் அவர் தான் எழுதுகிறார். பரிசுத்த வான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வரியத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. பவுல் சொல்கிறாரு, நான் அனுபவித்து மாத்திரம் இல்லை, இதை எல்லாருக்கும் பிரசங்கிக்கும்படியாக இந்த ஐஸ்வர்யத்தை போதிக்க முடியாதாக தேவனனை தெரிந்து கொண்டிருக்கிறார். அனுபவித்து இவர் எழுதுகிறார். அது மாத்திரமல்ல, இதை அநேகருக்கு போதிக்கிறதே என்னுடைய வேலை என்று சொல்லுகிறார். மற்றவர்கள் இந்த தரித்திரத்தை விட்டு ஒரு ஐஸ்வர்யவான்களாய் கிறிஸ்துவுக்குள் மாற வேண்டும் என்பது அவருடைய பிரதான ஒரு சத்தியமாக இருக்கிறது. அதே வசனத்தில் 3ஆம் அதிகாரத்தில் எபேசியர் 19ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஒன்று அவர் அனுபவிக்கிறார், அனுபவித்து மற்றவர்களுக்கு எழுதுகிறார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையிலே நிறைவாக்குவார் என்று. இன்னொன்றை, இதுக்காக தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், இதை போதிப்பதற்காகத்தான் தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்கிறாரு. 3வது மாத்திரம் என்ன சொல்கிறேன்னா, இதுதான் என்னுடைய வேண்டுதலாக இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாய் ஐஸ்வர்யவான்களாய் மாற வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுதலாக இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிரு நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. நம்மை அவர் ஐஸ்வர்யவான்களாய் மாற்றும்படியாய் அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே தரித்திரரானார். பாருங்க, இந்த சக்தியெல்லாம் நமக்கு விளங்க ஆரம்பிச்சுன்னா, அது புரிய ஆரம்பிச்சுன்னா, நம்முடைய எண்ணமெல்லாம் நான் பெரிய ஐஸ்வர்யவான், நான் ஏழை பரதேசி, நான் கஷ்டப்படுகிறவன், அன்னைக்கு தேவைகள் உள்ளவன், குறைவு உள்ளவன் என்ற எண்ணம் நமக்கு மாறி பவுல் சொல்றது போல, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று நாம் சொல்ல முடியும். நமக்கு தேவைகள் ஏற்படும் போதெல்லாம் அந்த தேவைகளை பற்றி பேசுகிறதில்ல, நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் ஏற்படும் போது அந்த குறைவுகளை பற்றி பேசுகிறதில்ல, அந்த குறைவுகளை மற்றவரிடத்தில் சொல்கிறதில்ல. ஒருவேளை அவங்க மூலமாக அந்த குறைவு நிறைவாகுமோ என்று எதிர்பார்த்து மனுஷரிடத்தில் சொல்கிறதில்ல. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அவர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குவார். அது ரொம்ப கவனிக்கணும். குறைவுகளை சந்திப்பார் அல்ல, குறைவே இல்லாத ஒரு நிறைவான வாழ்க்கை தேவன் நமக்கு தர விரும்புகிறார். நம்ம சொல்லுவோம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி
என் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். வசனத்தை நம்ம தினமும் சொல்லணும். ஏன்னா நமக்கு அனுதினமும் பல தேவைகள், அனுதினமும் நமக்கு அநேக காரியங்கள் தேவைப்படுகிறது, அநேக குறைவுகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அநேக காரியங்களை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ எழுந்த காலையில் எழுந்து சொல்லணும், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அது என்ன மகிமையிலே? கிறிஸ்து இயேசுவின் மகிமையிலே நிறைவாக்குவார். இயேசுடைய மகிமை எங்கே முழுமையாக வெளிப்பட்டதுன்னா கல்வாரி சிலுவையிலே. அவர் அங்கே தான் மகிமைப்படுகிறார். வாசிக்கலாம், லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே அதில் 24ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையிலே பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையிலே பிரவேசிக்கும். கர்த்தர் இயேசு எவ்வளோ அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தார். ஆனால் அதை காட்டிலும் அவர் சிலுவையில் தான் மகிமைப்பட்டார். ஆனால் சிலுவை அகூர காட்சியாக இருந்தது. அநேகருக்கு அந்த சிலுவை ஒரு தேவன் மகிமைப்பட்டதா தெரியல. ஏன்னா அங்கே ஒரு தாழ்த்தப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார், அங்கே அவர் காயப்பட்டார், அங்கே ஒரு தரித்திரரானார், அங்கே பலவீனப்பட்டார். இதெல்லாம் மனிதருடைய எல்லா பாவங்களும் அந்த கல்வாரி சிலுவையில் இயேசின் மீது வந்தது. அதை பார்க்கும்போது யாரும் அவர் மகிமைப்பட்டார், அவர் ஒரு தேவன், அவர் ஒரு கடவுள், அந்த கல்வாரி சிலுவை பற்றி சொல்ல முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் பாடுபடவும் அவர் கல்வாரி சிலுவையில் மகிமைப்படவும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, பைத்தியமாய் தோன்றுகிற இந்த சுவிசேஷத்தினால ஆண்டவர் நம்மளை ஞானிகளாய் மாட்டுகிறார். இந்த உலகத்துக்கு இந்த சுவிசேஷம் புரியல. தொங்குற அந்த காட்சி, பாடுபட்ட காட்சி பிரதாப காட்சியாக இருக்கிறது. ஆனால் அதுக்கு பின்னாக மறைந்திருக்கிற ஒன்று, ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருந்த இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில் இறங்கி வந்து நம்மேல் இருந்த அந்த தரித்திரத்தை அவர் சுமந்து கொண்டு அதை ஆண்டவர் கல்வாரியிலே பரிகரிக்கும்படியாய் தம்மை ஒப்பு கொடுத்து அவர் மரணத்தின் மூலமாய் அந்த பாடுகளின் வழியாய் அவர் மகிமைப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மகிமை ஒருவன் விசுவாசிக்கும் போது நாம் என்ன ஆகிறோம் என்றால் அந்த ஐஸ்வர்யத்தினுடைய சொந்தக்காரர்களாய் மாறுகிறோம். ஏனென்றால் கல்வாரி சிலுவையில் தானே நம்முடைய சாபம் பரிகரிக்கப்பட்டது, நம்முடைய தரித்திரம் பரிகரிக்கப்பட்டது. அந்த மகிமைப்பட்ட அந்த மகிமையிலே நாம் அந்த இயேசுவை விசுவாசிக்கும் போது அந்த மகிமையிலே நம்முடைய குறைவெல்லாம் நிறைவாக்குகிறார். நம்முடைய குறைவைகள் எங்கள் நிறைவாக்கப்படுகிறது. கல்வாரி சிலுவிலே மகிமைப்பட்ட இயேசு கிறிஸ்துடைய மகிமையினாலே நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படுகிறது. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவாரா. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, கொரிந்தியர் 2 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறதே. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்ததன் மூலமாய் வேதத்தில் சொல்லப்பட்ட அனைத்து வாக்கு தத்தங்களும் இயேசுக்குள்ள வந்துடுச்சு. அனைத்து ஆசீர்வாதங்களும் அதற்குள்ள வந்துடுச்சு. சுகம், பலன், ஆரோக்கியம், செழிப்பு, சந்தோஷம், சமாதானம், இதை குறித்து வேதத்தில் அநேகமாயிரம் வாக்கு தத்தங்கள் உண்டு. அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசுக்குள்ளே இப்போ வந்திருக்கிறது. ஒருவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது என்ன நடக்கிறது? அந்த வாக்கு தத்தங்கள்லாம் அவர்களுக்கு ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறதா. ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே மரித்த இயேசுவின் மகிமையிலே நம்முடைய குறைவுகள் எல்லாம் தேவன் நிறைவாக்குகிறார். எப்படி? அவர் நமக்காக தரித்திரரானது மாத்திரமல்ல, அவர் எல்லாம் வாக்கு தத்தத்தை தமக்குள்ளே ஏற்றுக்கொண்டார், அவருக்குள்ளாய் வந்துவிட்டது. இப்போது வாக்கு தத்தங்கள் எப்படி இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள்ளாய் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறதா. ஒருவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கும் போது இந்த வேதத்தில் இருக்கிற வாக்கு தத்தங்களுக்கு அவன் சொந்தக்காரனாய் மாறுகிறான். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நம்முடைய ஆசீர்வாதம் வேதத்தில் இருக்கிற சொல்லப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களுக்கு நம்ம சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் நமக்காக இயேசு மரித்தார் என்று விசுவாசிக்கும் பொழுது நாம் ஐஸ்வர்ய சம்பன்னர்கள் ஆக்கப்படுகிறோம். ஏனென்றால் நமக்காக அவர் தரித்திரரானாரே, நாம் ஐஸ்வர்யவான் ஆகும்படி தானே.
நீ இன்னும் நம் தரித்திரர் என்று எண்ணிக்கொண்டிருந்தால் எப்போது ஐஸ்வர்வானாய் மாறுகிறது? அவர் நமக்காக தரித்திரர் ஆயிட்டார். இப்போ நாம் நிச்சயம் ஐஸ்வர்வானாய் மாறிதான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையில் அவர் தரித்திரர் ஆனபடினாலே நாம் ஐஸ்வர்யவான்களாய் மாறித்தான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. இதை நன்றாய் புரிந்து கொண்டு தான் பவுல் எழுதுகிறாரு, இந்த அளவற்ற ஐஸ்வர்யத்தை போதிக்கும்படியே வந்திருக்கிறார் இல்லையா? இந்த உலகத்தில் மனிதனுக்கு இயற்கையாக சில ஐஸ்வர்யங்கள் இருக்குது. குறிப்பிட்ட பணம் இருக்குது, குறிப்பிட்ட நகை இருக்குது, இத்தனை கிராம் இருக்குது, இவ்வளோ பணம் இருக்குது, இத்தனை வீடு இருக்குது, இத்தனை நிலம் இருக்குது, இப்படி எல்லாமே கணக்கிட்டு சொல்ல முடியும். இப்போ அம்பானி 1,00,000 கோடிக்கு மேலே அவருடைய சொத்துக்கள் இருக்கிறது. அதை கூட கணக்கிட்டு சொல்லிடுவாங்க. இவருக்கு இத்தனை கோடி சொத்து இருக்குது, இவ்வளோ லேண்ட் இருக்குது, இவ்வளோ தங்கம் இருக்குது, இவ்வளோ பொண்ணு இருக்குது, எல்லாமே நம்ம சொல்லிட முடியும். ஆனால் ஆண்டவருடைய ஐஸ்வர்யம் இருக்குது, அளவற்ற ஐஸ்வர்யம். ஹல்லேலூயா. தேவனுடைய ஐஸ்வர்யத்தை அளவிட முடியாது இல்லையா? இந்த பூமியில் எவ்வளோ பொண்ணு இருக்கு, உள்ள பூமியில் பொதிஞ்சிருக்கு, அங்கங்கே கொஞ்சம் நோண்டி எடுத்துட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ ஐஸ்வர்யம் இருக்குது, எத்தனை வைடூரியம் இருக்குது. 10 விதமான கற்களை பற்றி 12 விதமான கற்களை குறித்து பரலோகத்தில் இருக்கிறதா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பத்மராகம், பச்சை, படிகம், வைடம், வைரம், இப்படி பல விதமான காஸ்ட்லி பொருட்கள். இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னா பூமியில் இருக்குது, பூமியில் புதைந்து இருக்கிறது. இன்னைக்கு நான் விலை உயர்ந்த தங்கம் என்று சொல்லி கொண்டு இருக்கிறோம், அதெல்லாம் பூமியிலே மண்ணோடு மண்ணாய் கலந்து இருக்கிறது. இன்னும் தோண்டி எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. பல 1000 ஆண்டுகளாகி இந்த தங்கத்தை தோண்டி எடுத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், வெள்ளியும் பொன்னும் என்னுடையது, பூமியின் அது நிறைவும் என்னுடையது. ஹல்லேலூயா. அந்த அளவு யாருக்கு தெரியும்? மனுஷனால் அந்த அளவிட முடியாது. அளவற்ற ஐஸ்வர்யம் ஒரு இடத்துல உண்டு. ஐஸ்வர்யம் என்றது பணம் மாத்திரமல்ல, சந்தோஷம், சமாதானம், இதெல்லாம ஒரு ஐஸ்வர்யம் தான். ஹல்லேலூயா. அந்த அளவற்ற ஐஸ்வர்யத்தினால நிரப்புகிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கொலோசியர் புத்தகத்தை 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். புற ஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம், அது ஒரு ரகசியமா பாருங்க. புற ஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பது அந்த ரகசியம். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யத்தின் ரகசியம் என்ன? இயேசு தாங்க அந்த ரகசியம். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யத்தின் ரகசியம் என்ன? ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிற அந்த இயேசுவை பற்றுகிற அந்த அறிவு தான் நம்முடைய ஐஸ்வர்யம். ஹல்லேலூயா. யாரெல்லாம் இயேசுவை நேசிக்கிறீங்களோ, இயேசுவை பிடிச்சிருக்கோ, அவரை நம்புறீங்களோ, அவரை ஆராதிக்கிறீங்களோ, அவரை அறிந்து கொண்டு இருக்கிறீங்களோ, அவரை விசுவாசிக்கிறீங்களோ, நான் சொல்கிறேன், நீங்கள் ஐஸ்வர்ய சம்பனர். ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்கு தெரியாத ஒரு ரகசியம் உங்களுக்கு இருக்குது. அது என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து ஐஸ்வர்யத்துக்கும் நீங்கள் தான் சொந்தக்காரர். ஹல்லேலூயா. இந்த உலக ஐஸ்வர்யத்தை தேடி ஓடி அலைந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அந்த ஐஸ்வர்யமாக இயேசு உனக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. மாபெரும் ஐஸ்வர்யம் என்ன? இயேசு தான் பெரிய ஐஸ்வர்யம். ஒரு மனிதனுக்குள்ள இயேசு ஐஸ்வர்யம் அவனை தேடி வந்துடும். ஏன்னா அவரே ஐஸ்வர்ய சம்பனர் இருக்கிறார். அளவற்ற ஐஸ்வர்யம் இடத்தில் இருக்கிறது. அதற்கு சொந்தக்காரர் நம்முடைய இருதயத்துக்குள் வாசம் பண்ண ஆரம்பித்து விட்டால் நாம் ஐஸ்வர்யவான்கள். ஹல்லேலூயா. இல்லையா? நம்ம சொத்து கையில் இல்லை, ஆனால் சொத்து பத்திரம் தான் ஐஸ்வர்யம் தானே. ஒரு சாதாரண சட்டை போட்டுருக்கலாம், ஆனால் பத்திரம் இருக்குது. இவ்வளோ லேண்ட் இருக்குது, அது இருக்குன்னு பத்திரம் தான் என் பேரில் இருக்குது. நான் சாதாரணமாக தெரிஞ்சாலும் என்கிட்ட ஒரு பத்திரம் இருக்குது. என்னென்னா என் மேலே எவ்வளோ சத்து இருக்குன்னா நான் ஒரு ஐஸ்வர்யவான் தானே. ஹல்லேலூயா. அதுபோல் பார்ப்பதில் நீங்கள் சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் ஒரு பத்திரம் உங்கள் கையில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு சத்திய வேதம் கையில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அது சொல்லுகிறது, நீ ஐஸ்வர்யவான். ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்துக்கு சொந்தக்காரராகி இயேசு கிறிஸ்து உனக்குள்ளே வந்து விட்டார். நீ ஐஸ்வர்ய சம்பனர். ஹல்லேலூயா. அதான் சொல்ல, இதுதான் ரகசியம்பா, இதுதான் ரகசியம். இந்த ரகசியம் உலகத்துக்கு சொன்னால் புரியாது, ஆனால் உனக்கு எனக்கும் புரிந்திருக்கணும் இந்த ரகசியம். ஹல்லேலூயா. இந்த ரகசியம் யாக்கோபு புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது, என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களாகவும்
தெரிந்து கொள்ளவில்லையா? தெரிந்து கொள்ள முதலாவது நம்மளை அவர் என்ன பண்றாருன்னா விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக்குறார். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யம் என்னன்னா அளவற்ற பொருட்கள், பணம், நகை, எல்லாம் சொத்து எல்லாம் சேர்ந்த ஒரு பெரிய திரளான ஒரு ஆஸ்திக்கு பேர் தான் ஐஸ்வர்யன்னு பேர் இல்லையா? அதில் ஒரு மிக முக்கியமான நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஐஸ்வர்யம் அது விசுவாசம் என்னும் ஐஸ்வர்யம். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் முதலாவது நம்மளை என்ன பண்ணுற ஐஸ்வர்யவான்களாக்குறாரு. இதுதான் நமக்கு எல்லா ஆசீர்வாதம் கொண்டு வர போகிறது. விசுவாசித்தா இந்த உலகத்தை அசைக்க முடியும். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நாம சுதந்திரித்துக் கொள்ள முடியும் இல்லையா? ஆண்டவர் சொன்னதை இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசிக்கவில்லை. உனக்கு அந்த இஸ்ரவேல் தேசத்தை கொடுத்துட்டேன், போங்க சுதந்திரிச்சுக்கணும். அவங்க என்ன பண்ணாங்க? மனுஷ பேச்சை கேட்டு அவர்கள் ராட்சதர்களை போல இருக்காங்க. அவங்க பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருக்கோம் இன்னும் சொல்லி ஓன்னு ராமுதான் அழுகுறாங்க. ஆண்டுடைய வார்த்தை அவர்கள் விசுவாசிக்கல. அதனால் அந்த சந்ததி முழுவதும் அந்த இஸ்ரவேல் தேசத்துக்களை பிரவேசிக்கவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களோட வார்த்தை விசுவாசிக்காமல் போனபடினால அந்த வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க முடியாமல் கிட்டத்தட்ட 14 தலைமுறைகள் பாபிலோனிலே அடிமைகளாய் போனார்களாம். ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் வசனத்தை வாசிச்சிருந்தேன். ஆபிரகாம் முதல் தாவீது வரை 14 தலைமுறை. அருமையான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டங்கள். அப்புறம் தாவீது முதல் அந்த பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறையும். அப்புறம் தாவீது அப்புறம் சாலமோன் வருகிறார். 2 பேர் அருமையாக ஆட்சி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பல தலைமுறை வந்துட்டு இருக்கு. 14 தலைமுறையும் யாருமே ஒழுங்காக ஆட்சி பண்ணலை. இந்த ஜனங்கள்லாம் சிதறி போகிறாங்க, விக்கிரங்களை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவர் பார்த்தார், ஒப்பு கொடுத்தார் பாபிலோனுக்கிட்ட. 14 தலைமுறைகள் பாபிலோனில் அடிமைகளாக இருக்கிறாங்க. ஏன்? விசுவாசிக்கவில்லை. ஹல்லேலூயா. நாமெல்லாம் அந்நியர்களாக இருந்தோம், புற ஜாதிகளாக இருந்தோம். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு நம்மை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக்கி அந்த இஸ்ரவேலர்கள் சுதந்திரித்து கொள்ள முடியாத ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துக்குள் வாக்குத்தத்தங்கள்லாம் ஆமென்றும் ஆமென் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்கள். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம அதில் தான் ஆரம்பிக்குது. கல்வாரி சிலுவிலை இயேசு என் தரித்திரத்தை அவர் சுமந்து கொண்டார் என்ற அந்த விசுவாசம் நமக்குள்ள ஆண்டவர் நமக்குள்ள உருவாக்கி அந்த அளவற்ற அந்த விசுவாசத்தில் நாம் வளர ஆரம்பிக்கும் போது தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சுதந்திரிக்கிறவர்களாய் மாறுகிறோம். ஹல்லேலூயா. இந்த மகிமையின் நம்பிக்கை நம்ம என்ன பண்ணுறது? விசுவாசத்துக்கு கொண்டு போகிறது. வாசித்தில் கொலோசியர் 1:27 என்ன சொல்லுவது? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்கு இருப்பது ரகசியம். முதலாவது நமக்கு ஒரு சின்ன நம்பிக்கை உண்டாகி, ரெண்டாவது நமக்கு என்ன நடக்குதுன்னா அது நம்மை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுகிறது. ஒரு ஆரம்பத்தில் ஒரு சின்ன நம்பிக்கையோடு இயேசு இடத்துல வருகிறோம், அந்த ரகசியத்தை புரிந்து கொள்கிறோம். அந்த ரகசியம் விளங்க நாம் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாய் மாறுகிறோம். இந்த விசுவாசம் பெருக அளவற்ற விசுவாசம், அதுதான் கணக்கிட முடியாத அந்த விசுவாசத்தில் நாம் ஐஸ்வர்யவான்களாய் மாறும் பொழுது விசுவாசத்தினால இந்த உலகத்தை நாம் ஜெயிக்கிறவர்களாய் சுதந்திரிக்கிறவர்களாய் மாறுகிறோம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவனை விசுவாசத்தின் தகப்பன் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் அவன் விசுவாசிப்பதற்கு ஏதுவில்லாத பொழுது, அவன் சரீரம் செத்த பொழுதும் கூட அவன் விசுவாசித்தபடினாலே கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவன் சுதந்திரித்து கொண்டான். அவனை விசுவாசத்தின் தகப்பன் என்று வேதம் அழைக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு வசனத்துக்கூட வாசிக்கலாம். கொலோசியர் புத்தகம் 2:3 எப்படி சொல்லுகிறது? அவருக்குள் ஞானம், அறிவு என்பவர்களாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறதா. இயேசு கிறிஸ்துக்குள்ள என்ன இருக்குதா? ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறதா. ஆண்டவரை விசுவாசித்த பிறகு விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது இயேசுவை நாம விசுவாசிக்க இந்த இயேசுவை விசுவாசிக்க இயேசுவுக்குள் இருக்கிற ஞானம், அறிவு
என்பதாகிய பொக்கிஷங்கள் நமக்குள்ள வந்துடுது. ஹல்லேலூயா. அதை அறிந்து கொண்டதுனால பவுல் சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிவதே என்னுடைய நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. நித்திய ஜீவன் என்றால் தேவனை போல வாழுகிற ஒரு வாழ்க்கை. அவர் அறிகிற அறிவு பெருக பிறகு அவருக்குள்ள இருக்கிற ஞானம், அவருக்குள்ள இருக்கிற அனைத்தும் நமக்குள்ள வந்துருது. இதுதான் ரகசியம், இதுதான் ரகசியம், இதுதான் நம்மளை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுகிற ஒரு காரியமாய் இருக்கிறது. ரோமருக்கு எழுதின புத்தகத்திலே 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது? தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகள் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது. இந்த ஞானம் என்ற ஒன்று வந்த உடனே ஐஸ்வர்யம் கூட வந்து ஒட்டிக்குது. ஹலோ, முதலாவது நமக்கு விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாய் மாறுகிறோம். அந்த ஆண்டவரை விசுவாசித்து அவர் பின்பாக அவர் அறிகிற அறிவினால் நிரம்ப நிரம்ப நமக்குள்ள என்ன நடக்கிறது? அவருக்குள்ள இருக்கிற ஞானம் நமக்குள்ள வருகிறது. ஞானம் நமக்குள்ள வர ஆரம்பித்து ஐஸ்வர்யம் ஒட்டிக்கிட்டு வந்துடுது. ஹல்லேலூயா. எங்க ஞானம் வருதோ அங்க ஐஸ்வர்யம் தானா வர ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. சின்ன சின்ன ஞானத்தில் சின்ன கண்டுபிடிப்புகள் தான் ஒரு சில மனிதர்களை பெரிய பணக்காரர்களை மாற்றிருக்கிறது. சின்ன சின்ன ஐடியா, சின்ன ஞானத்தில் தான் அவங்க பெரிய பெரிய ஆள் ஆயிட்டாங்க. சின்ன யோசனைகள் மூலமாக பல அதிபர்களாய் மாறி இருக்கிறாங்க. ஒரு சின்ன ஞானத்தின் சின்ன குட்டி ஞானம் தான், அதை வச்சு அவங்க பெரிய கோடீஸ்வரர்களாக மாறி இருக்கிறாங்க. இந்த ஞானம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. நாம் இன்னும் ஏன் ஐஸ்வர்யவான்களாய் மாறாமல் இருக்கிறோம்? நமக்கு இன்னும் ஞானம் தேவைப்படுகிறது. ஞானம் தேவைப்படுனா அவரை முழுமையாக விசுவாசித்து அவருக்குள்ளே இருக்கிற ஞானத்தை நாம் உள்வாங்கிக் கொள்ளும் பொழுது ஞானம் வர ஆரம்பிச்சுலாம் ஐஸ்வர்யம் நம்மளை தேடி வந்துடும். ஹல்லேலூயா. ஞானமும் ஐஸ்வர்யம் அநேக இடங்களை சேர்ந்து வருகிறது. வேதத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஒரு உதாரணத்தை காட்டுகிறேன். 1 ராஜாக்கள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்கலாம். ஆகையால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களையும் கேளாமலும் ஐஸ்வர்யத்தையும் கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினாள். சாலமோன் ராஜாவான பொழுது சொப்பனத்திலே ஆண்டவர் அவனோடு பேசும் பொழுது அவன் கேட்கிறான், ஆண்டவரை, இந்த திரளான ஜனங்களை விசாரிப்பதற்கு எனக்கு ஞானம் கொடுங்கப்பா. இவங்களெல்லாம் மெயின்டைன் பண்ணணும், இவங்களெல்லாம் நடத்தணும், சரியான பாதையில் நடத்தணும், அதற்கு ஏற்ற எனக்கு ஞானம் வேணும்னு கேட்குறான். அப்படி கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகையால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களையும் கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டு கொண்டபடினாலே. அதிலே 13வது வசனம் எப்படி சொல்லுகிறது? இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. அவன் ஞானத்தை கேட்ட ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டாரு. ஐஸ்வர்யத்தை அது எப்படின்னா, ஞானம் வந்து ஐஸ்வர்யம் வந்துடும். ஹல்லேலூயா. ஞானத்தோடு இந்த ஐஸ்வர்யம் இணைந்து இருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு புத்தி வர ஆரம்பிச்சுன்னா என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிடும். எதை செஞ்சால் நம்ம ஆசீர்வாதமாக இருக்க முடியும், எந்த தொழில் பண்ணால் மேலே வர முடியும், எந்த வேலை செஞ்சால் உயர முடியும், எதை படித்தா மேலே வர முடியும்ன்றதை ஆண்டவரிடத்தில் ஞானத்தை பெற்றுக்கொண்டா ஐஸ்வர்யம் ஒன்று தேடி வந்துடும். ஹல்லேலூயா. ஆனால் ஐஸ்வர்யத்துக்காக வறுமை, வேதனை, குறைவுகளோடு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறனால இதை அனுபவித்த பவுல் சொல்லுகிறார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அந்த கிறிஸ்துவின் மகிமை என்பது என்ன? கல்வாரி சிலுவையில் மரித்த இயேசுவை ஒருவன் விசுவாசிக்கும் போது அவருக்குள்ளா இருக்கிற ஞானம் நமக்குள்ள வர ஆரம்பிக்கும் போது அதுதான் மாபெரும் நமக்குள்ள இருக்கிற ரகசியம். இந்த ஞானம் நமக்குள்ள, கிறிஸ்துவுக்குள்ள இந்த ஞானம் நமக்குள்ள வந்துடுச்சுன்னா இயேசு சொல்றாரு, சாலமோனிலும் பெரியவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. சாலமோனை பெருமையா பேசியிருக்கான். சாலமோனு சொல்றாரு ஞானத்தை கொடுத்துட்டு. அதில் 12ஆம் வசனம் மட்டும் வாசிங்க யாராவது. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 12. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்.
3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சாலமோனுக்கு முன்னாடியும் பின்னாடி இல்லாத அளவுக்கு ஞானத்தை அவர் கொடுத்தாரு. ஆனா இயேசு சொல்றாரு, சாலமோனிலும் பெரியவர் நான். ஹல்லேலூயா. இந்த சாலமோனுடைய பெரிய ஞானம் நமக்குள் எப்படி வருகிறது? கல்வாரி சிலுவையிலே மரித்த இயேசு ஒருவன் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய விசுவாசத்தில் நம்மளை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றி அவருக்குள்ள இருக்கிற ஞானம், அறிவு, பொக்கிஷங்கள் எல்லாம் நமக்குள் வர ஆரம்பிக்கிறது. வர ஆரம்பிக்கும் பொழுது ஐஸ்வர்யம் நம்மை தேடி வருகிறது. ஹல்லேலூயா. ஞானத்தோடு ஐஸ்வர்யம் சேர்ந்து அது பின்தொடர்கிறது. நமக்கு ஞானம் தேவை, ஞானம் தேவை. அதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவினால் ஒவ்வொரு நாளும் நம்ம பெருக 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 அதுதான் நம்முடைய நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. நித்திய ஜீவன் என்றால் தேவனை போல வாழ்கிற வாழ்க்கை. தேவன் சரியானதை யோசித்து சரியாதனை செய்வார். எப்போ எதை எப்படி செய்யணும்னு அவருக்கு நல்லா தெரியும். அதின் காலத்திலே அவர் நேர்த்தியாய் செய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார் என்றால் அவருடைய ஞானம் நமக்குள் வரும்பொழுது எங்கே எப்படி எதை செய்ய வேண்டும் என்று அறிவு நமக்குள் வரும் பொழுது, ஞானம் நமக்கு வரும் பொழுது ஐஸ்வர்யம் தானாய் தேடி வருகிறது. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் நம்முடைய கிரியைகள் ரொம்ப கரெக்டாகிடுச்சுன்னு வச்சுங்க. என்னென்ன டைமில் எதை செய்யணும்னு கரெக்டாக செய்ய ஆரம்பிச்சிட்டாலே நம்ம வாழ்க்கையில் நம்மளை ஐஸ்வர்யம் நம்மை தேடி வருகிறோம். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யத்தை நாம் தேடி போகிறதில்ல, ஐஸ்வர்யத்தை நம்ம பின்னாடி வரவழைக்க முடியும். ஏன்னா ஐஸ்வர்ய சம்பனராக இயேசு கிறிஸ்து உனக்குள் வரும்போது, அவருடைய ஞானம் உனக்குள் வரும்போது ஐஸ்வர்யம் உன்னை தேடி வரும். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஒரு வேதனை இல்லாத ஐஸ்வர்யம். இந்த உலகத்தில் ஒரு ஐஸ்வர்யம் இருக்கு, ஆனால் அது வேதனையான ஐஸ்வர்யம். என்னன்னா பணம் நிறைய இருக்கு, நிம்மதி கிடையாது. சொத்து நிறைய இருக்கு, சாப்பிட முடியாது. பெட் இருக்கு, ஏசி இருக்கு, தூங்க முடியாது. ஆனால் அந்த ஐஸ்வர்யம் வேதனையும் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் வேதனையை அவர் கூட்டார். ஹல்லேலூயா. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். என்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க நாம் ஆரம்பித்தோமோ அன்றைக்கு நாம் ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய் மாறிவிட்டோம். நம்முடைய சாபங்கள் கல்வாரியில் முறியடிக்கப்பட்டு விட்டது. ஆகினால கர்த்தரின் ஆசீர்வாதம் நம்ம மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தரின் ஆசீர்வாதம் என் மேல் இருக்கிறது. சொல்லுவோமா? கர்த்தரின் ஆசீர்வாதம் என் மேல் இருக்கிறது. என் மேல் இருக்கிறபடினால அதை வேதனையை கூட்டுற ஆசீர்வாதம் இல்லை, நம்மை சந்தோஷமாக சமாதானமாக நிம்மதியாக வாழுகிற ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அதை ஒருவரும் பிடுங்கி கொள்ள முடியாது, அது யாரும் திருட முடியாது, அது யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. அதை தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரானால் அதை யாரும் பறித்து கொள்ள முடியாது, அது யாரும் உன்னை ஏமாற்றி எடுத்துக்கொள்ள முடியாது. தேவனுடைய ஆசீர்வாதம் அது உனக்கு கொடுத்தது, உனக்கே சொந்தமானது. ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணணும்? இந்த குறைவற்ற ஆசீர்வாதம், மகிமையில் நிறைவாக்கிற ஆசீர்வாதம், இந்த ஐஸ்வர்யத்தை அடைய என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவில் நான் நிரம்படுது, உம்மை போல நான் மாறுகிறேன், உமக்குள் இருக்கிற ஞானம் எனக்குள் வருகிறது, உமக்குள் இருக்கிற அறிவு எனக்குள் வருகிறது. அவரை விசுவாசிக்க முதலாவது நம் ஐஸ்வர்யம், விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாய் மாறணும். அவரை அப்படியே எல்லாவற்றிற்கும் நம்பணும், எல்லா சூழ்நிலையிலும் நம்பணும், எல்லா தேவைகள் மத்தியிலும் நம்பணும், எல்லாவற்றிற்காக நம்பணும். அவர் எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருக்கிறாரா? அவர் எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருக்கும்போது எல்லாவற்றிற்காக நம்ம அவரையே விசுவாசிக்கிறதுல நாம் ஐஸ்வர்யவான்கள் என்றால், ஐஸ்வர்யவான்கள்னா விசுவாசத்தில் பணக்காரர்கள். ஹல்லேலூயா. அப்போ தான் நமக்கு புரியும். விசுவாசத்தில் பணக்காரன்னா விசுவாசம் அவருக்கு நிறைய இருக்குன்னு அர்த்தம், அளவற்ற விசுவாசம். ஐஸ்வர்யில பணக்காரன், விசுவாசத்தில் பணக்காரன்.
முதலாவது நம்ம விசுவாசத்தில் பணக்காராக்குவோம். ஹல்லேலூயா. அவரை எல்லா சூழ்நிலையிலும் பெருசாக விசுவாசிப்போம். அவரை நாம் விசுவாசத்தில் பணக்காரர்களை மாறுவோம். விசுவாசத்தில் பணக்காரர்களை மாறுவோம். அளவற்ற விசுவாசத்தினுடைய ஐஸ்வர்யவான்களாக மாறும்போது அளவற்ற அந்த விசுவாசத்தினால அளவற்ற ஐஸ்வர்யவான்களாய் நாம் மாற முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. என் தேவன் நாம் மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். குறைவு உள்ள ஜனங்களை பார்த்து நாம் சொல்ல முடியும், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்கி இருக்கிறார். ஆகினாலே என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று நம்மளால் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. நம்ம ருசித்து பார்த்தா தாங்க ஆண்டவரை பற்றி பேச முடியும். இன்னைக்கு அநேகருக்கு ஆண்டவரை பற்றி பேச தைரியம் இல்லை, சொல்ல முடியல. ஏன்னா அவங்க இந்த சத்தியத்தை தன் உள்வாங்கி தன் வாழ்க்கையை இன்னும் மாற்றலை. நான் தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலே கர்த்தருடைய வசனங்கள் சொல்லுகிற அந்த காரியங்களை அனுபவிக்காதபடினால அதை எடுத்து சொல்ல தெரியல, சொல்ல முடியல, சொல்லவும் வரலை. ஏன்னா அவங்களுக்குள்ளேயே அது வரல. ஏன்னா அநேக சொல்றதை கேட்குறாங்க, இந்த பழம் ரொம்ப டேஸ்டாக இருக்கு. அவங்க சொன்னது இவங்கள சொல்லுங்கிற இந்த பழம் டேஸ்ட்டாக இருக்குது. இல்லை, நீ சாப்பிட்டு பார்த்தியா? நீ சாப்பிட்டு பார்த்து சொல்கிறதுக்கும் அவங்க சொன்னதை கேட்டு சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஹல்லேலூயா. இந்த பழம் புளிப்பாக இருக்குன்னு அவர் சொல்கிறாரு, ஆமாங்க இந்த பழம் புளிப்பாக இருக்கு அவர் சொன்னாருன்னு சொல்கிறதுக்கும், அதே நேரத்தில் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு ஆமாங்க 100% இந்த பழம் புளிப்பாக தான் இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம சொல்ல முடியும், உண்மையிலே என் தேவன் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையிலே இந்த தேவன் ஆசீர்வதிக்க தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் என் தேவன், அப்படி சொல்ல முடியும், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்கி இருக்கிறார். என்னைக்கு சொல்ல போகிறோம் அந்த வசனத்தை? என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்கி இருக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அவர் மகிமையிலே நிறைவாக்கும் போது குறைவற்ற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் கேட்டாலும் சொல்லுவாங்க, எத்தனையோ தேவைகள் இருக்குங்க, ஒவ்வொரு நாளும் புது புது கஷ்டம் வந்துட்டு இருக்கு. தேவையில்லாத குறைவில்லாத மனிதன் உலகத்தில் கிடையாது. ஆனால் வேதம் சொல்லுகிற காரியத்தை பார்க்கும்போது அது குறைவில்லாத ஒரு வாழ்க்கையை பேசுது, குறைவற்ற ஐஸ்வர்யத்தை பேசுகிறது, மகிமையில் நிறைவாக்குற ஆசீர்வாதங்களை பற்றி பேசுகிறது. இது எல்லைக்கு நம்முடைய கற்பனைக்கு எட்டாத ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை பற்றி பேசி கொண்டு இருக்கிறது. ஆனால் இதை ருசிக்க ஆரம்பித்து விட்டால் கிறிஸ்து உங்களுக்குள்ளிருந்து மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. பிதாவை இயேசு கிறிஸ்து எப்படி மகிமைப்படுத்தினாரா? பிதாவும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம் என்பதை, அவர் எனக்குள்ளே இருக்கிறார், நான் அவருக்குள்ளே இருக்கிறேன், நாங்கள் ஒன்றாய் இருக்கிறோம் என்பதை அவர் தம்முடைய கிரியைகளினாலே பிதாவை மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. நாம கூட இயேசுவை எப்படி மகிமைப்படுத்த முடியும்? இந்த தேவன் எனக்குள்ள இருக்கிறார், இந்த மகிமையின் ஐஸ்வர்யம் எனக்குள்ள இருக்கிறது என்பது விசுவாசத்தின் மூலமாய் அவர் சொன்ன அந்த வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டும்போது நாம் இயேசுவை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. இதை பிரசங்கிக்கவே நான் வந்திருக்கிறேன், இதுவே என்னுடைய வேண்டுதலாக இருக்கிறேன்னு சொல்கிறார். அவர் ருசித்து பார்த்துட்டு சொல்லுகிறார், நாம் கூட இந்த வாழ்க்கையை இந்த உலகத்தில் ருசித்து பார்த்து அநேகருக்கு பிரசங்கிக்கிறவர்களாகி அநேகருடைய ஐஸ்வர்யத்துக்காய் ஜெபிக்கிறவர்களாகி நாம் மாற வேண்டும். கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. உள்ளங்கை